Track Taxi ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே Fast Track Taxi ஆப்பின் உத்தரவாதம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு ஒதுக்கி தந்ததற்காக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் எங்களை நேரில் சந்தித்து நம்முடைய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கி தந்ததற்காக இங்கே வந்து நன்றி தெரிவித்திருக்காங்க. அதுதான் அந்த விஷயம். தொடர்ச்சியாக வந்து மோடி வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரத்துக்கு வராரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க ஆதரவுனால வந்து திமுகவுக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாடே இதை பற்றி தான் பேசுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மோடிக்கு தான் தூக்கம் போச்சது தவிர எங்களுக்கு தூக்கம் போகலை. நாங்கள் நிம்மதியாக தூங்குகிறோம். ஏன்னா வெற்றிக்கடி எங்கள் கையில் இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நிம்மதியான தூக்கம். மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்தில் தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருப்பதுதான் இந்தியா கூட்டணி. அவர் பேசும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எவ்வாறு திமுக இழிவுபடுத்தினாங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படிலாம் பண்ணாருன்னு அவர் நினச்சி பார்த்துக்கிட்டோம். அவங்க என்ன மரியாதையாக கொடுத்தாரு, அவர் அதை நினச்சி பார்த்துக்கிட்டா போதும். நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த எதிர்த்து தான் ஆக வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டெல்லாம் யாரும் ஆட மாட்டார்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போமே தவிர தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞரை எந்த அளவுக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு ராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்தார். அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள், தெரியும். தள்ளுவண்டி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவி பெற்றார் என்பது நாடறிந்த உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். பாருங்க. அதான் நீதிபதிகள் அதான் சொல்றேன், பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள், ஆளுநர்கள் வருவார்கள். ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றவர்கள் தான். நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும். ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போகப் போகிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கிறது. சட்டத்துக்கு எதிராக மத்திய அரசு பதிலளிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பார்க்குறீங்க என்ன? சிஏ சட்டத்துக்கு எதிராக பிறந்த வழக்கில் வந்து மத்திய அரசு பதிலளிக்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சிஏயை எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள். ஆனால் அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கணும்னு நினைச்சிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்திருக்க முடியும். பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு, நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று. இந்த சட்டம் அன்றைக்கு நினைத்திருந்தால், அதிமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறியிருக்காங்க. எனவே இந்த சட்டத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க எதிரிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி. எந்த ஊர் இருந்தாலும் டெபாசிட்டுக்கு அவர் போராட வேண்டும். சார், பொன்முடியை வந்து பதவியேற்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆளுநர் டெல்லி பயணம் போனார் அப்படின்னு தகவல் இருக்காரு. இருக்கலாம். ராமதாஸோட அனுபவம், அன்புமணியோட திறமையை வந்து பாஜக கூட்டணி வெற்றிக்கு வழிவகுக்கும் சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அன்புமணியோட திறமையை? அதாவது வடக்கில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. எனவே பலவீனமானவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட திட்டங்களை பற்றி, மகளிர் உரிமை கொடுக்கறத பற்றி குஷ்பு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நிர்மலா சீதாராமனும் அந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு தமிழக பெண்கள் சரியான பதிலடியை தேர்தல் களத்தில் தருவார்கள். ஒரு ஓட்டு கூட பாஜக கூட்டணிக்கு போட மாட்டாங்க. சார், சிஏஏ சட்டம் வந்து நம்ம அமல்படுத்த மாட்டோம்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு இது வந்து மத்திய அரசோட சட்டம், இது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க. நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நீதிமன்றத்திலிருந்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த இதுக்கப்புறம் முடிவு வரட்டு பார்த்துப்போம். நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போகிறோம். கார்த்திக் சார், கடந்த தேர்தல் முடிவு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு செய்தியாளர் சந்திக்கும் பொழுது நம்முடைய வெற்றி மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய அளவில் கிடையாது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ரொம்ப போட்டிகள் நம்மளோட இருக்கிறாங்க.
அதுக்காக வேலையை கடுமையாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க, அதை எப்படி பார்க்கணும் சார்? சரி, நாம் தமிழருக்கு ஒரு டிரான்சிட்டரி ஓட்டு தான். அவர்களுக்கு எப்படி ஓட்டுனாக்க ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு, ஒரு குறிப்பிட்ட வயது இளைஞர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறார்களே தவிர ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பது கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் அவர்கள் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அல்ல வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தல் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஒரு டிரான்சிட்டரி ஓட்டு, ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு. அந்த இளைஞர்களை வந்து கொஞ்சம் சமுதாயத்தில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அது வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், யார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாக அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த இளைஞர்களோடு நாம் இன்னும் அதிக அளவில் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னை பொறுத்தவரைக்கும் சமுதாயத்தோட கடமை. ஆனால் பாமக அதிமுக கூப்பிட்டு இருந்தாங்க, இப்போ பாஜகவோட சேர்ந்துருக்கனால அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, பாஜக நேற்று வரைக்கும் அவர் தான் வந்து வாரிசு அரசியல் பேசிக்கிட்டு அவர் வச்சிருக்க கட்சி அத்தனை கட்சியும் வாரிசு கட்சிகளை தான் அவர் கூட்டணி வைக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுக்கிறாரு, அப்புறம் நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சுக்கிறாரு, அப்புறம் ஆர்எல்டியோட கூட்டணி வச்சுக்கிறாரு, பஸ்வான் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாரு, இங்கே வந்து பாமகவோட கூட்டணி வச்சுக்கிறாரு. ஆனால் வாரிசு அரசியல்னு மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வந்து விமர்சனம் செய்வார். அதனால் அவர்களோடு சேர்ந்தால் புரிந்தவர்கள், அவர்களை எதிர்த்தால் அவர்கள் வந்து ஊழல்வாதிகள் என்பது ஒரு கொச்சையான அரசியலை பாஜக பின்பற்றுகிறது. திமுக கூட்டணியில் சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட்டால் இப்போன்னு சொல்லியிருந்தீங்க, தாங்க முடிவுன்னா ஒதுக்கப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ திமுக கூட்டணியில் எங்கள் கட்சியில் இன்றைக்கி தான் விருப்ப மனுவே வாங்குறாங்க. நாளைக்கு தான் எங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி சந்திக்க போகுது. அந்த கமிட்டியில் நானும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பேனல் ஃபிக்ஸ் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க. டெல்லியில் இருக்கிற சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இந்த 9 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்க 10 தொகுதி யார் யார் நிற்பார்கள் என்பதை அறிவிக்க அதிகாரம் முழுக்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இருக்குது. என்னுடைய விருப்ப மனுவை நான் கண்டிப்பாக தாக்கல் செய்வேன். பிரதமரோட தமிழ்நாடு அண்ட் கேரளா ரோட் ஷோவை பற்றி நம்ம சரி, அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, பிரதமர் என்ற ஒரு பிம்பம் இருக்குது, அதனால் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. ரோட் ஷோ நடத்துறதுனாலேயே அது வந்து இது தேர்தலில் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைவேன்னு சொல்ல முடியாது. அதனால சொல்கிறேன், அதெல்லாம் வந்து அவருடைய ஒரு ஷோ. அது வந்து அதை பார்ப்பதற்கு, வேடிக்கை பார்ப்பதற்கு கண்டிப்பாக கூட்டம் வரும். கண்டிப்பாக தப்பு. அதுக்காக இப்போ நோட்டீஸாக அனுப்பியிருக்காங்களே, நான் இப்போ தான் படித்தேன். மாணவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தோட விதி. அதோட விதியே இவங்க மீறி இருக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தேன், அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, எப்படி நீங்கள் அவங்கள வந்து இந்த ரேலியில் கலந்துக்கிட்டு. இல்லை, இதில் நிறைய விதிமீறல்கள் இருக்குது பாஜகவோட. ஆனால் அதை தட்டி கேட்க வேண்டிய தேர்தல் கமிஷன், மற்ற நீதித்துறை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்த தட்டி கேட்கணும். தமிழ்நாட்டில் இரு கட்சிக்கு மாறா இருக்கணுன்றதுக்காக 2024 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் அந்த கூட்டணியை சேர்ந்துருக்கணும்னு சொல்லி அன்புமணி பேசியிருக்காரு. அப்படி அவர் முதலமைச்சர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார். அதை இன்னும் சொல்கிறாரா இல்லையான்னு அண்ணாமலைகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சார், தமிழ்மகன் அன்சாரி வந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறதுல இப்போ தற்சமயம் திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது மேலும் கட்சியில் வர இருக்கா, இல்லை திமுக கூட்டணி நிறைவு பெற்றதா சார்? சார், யார் ஆதரவு தெரிவித்தாலும் வரவேற்போம். எங்களுடைய கூட்டணி என்பது சீட்டு ஒதுக்கீடு என்பது முடிந்து விட்டது. இனி யார் ஆதரவு தெரிவித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமே, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. அதிமுக பக்கம் ஆதரவு தெரிவிக்கல, இப்போ திமுக பக்கம் எதனால சார்? அதாவது அவர் அன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் வந்து நாங்கள் திராவிட இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள், ஆதரவை ஏற்றுக்கொள்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. சார், நீங்கள் முதல்ல பேசும்போது டெபாசிட்டுக்கே போராடணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அளவு லோவாக இருக்காங்களா? நிச்சயமா தூத்துக்குடியில் நின்னாங்கன்னா டெபாசிட்டுக்கு அவங்க போராடத்தாங்க. பிஜேபி நம்ம வந்து திமுக இந்தியா கூட்டணி வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கோமா? ஏற்கனவே அவங்க வந்து பாஜக வளர்ந்துச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது யாருமே ஒன்று நான் வளர்றேன்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டேன். அவங்க வளர்றது தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான வளர்ச்சி தேர்தலில் தான் தெரியும். நாங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தேர்தல் முடிவில் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தடவை குட்டிக்காரன் போட்டாலும் தாமரை மலராது. அதுதான் எங்களுடைய ஒரே கருத்து. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது திராவிட பூமி. இங்கே நிச்சயமாக எந்த கருத்துக்கும் இடம் இல்லை. இப்போ போட்டி வேற மாதிரி போயிடுச்சோ. திமுக ஒரு அலைன்ஸாக இருக்குது, அவங்க 2 பேருக்குள்ள 2வது யார் பிடிக்குங்கிற போட்டியாக இருக்கும். 2வது யார் வர்றாங்கன்னு போட்டுட்டு இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் 2வது ஒரு திராவிட இயக்கம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் அந்த கொஸ்டின். திராவிட இயக்கங்கள் வந்து தமிழகத்தில் வந்து போட வச்சு இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து நேஷனல் பார்ட்டி பிஜேபி வந்து நம்ம வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி களம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அப்படி இந்த நிலைமை வரைக்கும் அப்படி களம் போகவில்லை. இந்தியா கூட்டணி வர்சஸ் அப்படி என்பதுதான் இருக்கிறதே தவிர பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் களம் இல்லை. மற்ற இடத்துல தான் களம் இருக்கு, இங்கே தமிழ்நாட்டில் களம் இல்லை. அதிமுக நிலைமை எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது கூட்டணிக்காக வந்து பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார்கள். பாமக போறதா சொன்னாங்க, அடுத்து தேமுதிக பேச்சாளர் அதான் சொன்னேன், இன்னைக்கு பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறார்கள்.
என்னுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டார்கள். மேடையெல்லாம் முழங்கினார்கள். இன்றைக்கு கூட்டணிக்கு ஆள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் வேலுமணியும் தங்கமணியும் எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ ஓடி எல்லா மணியும் பார்த்து விட்டார்கள். எந்த மணியும் ஒன்றும் செவி சாய்க்கவில்லை. அதிமுகவில் இருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துல எல்லாமே பார்த்துருக்கீங்க. இப்போ அப்போ இருக்கிற வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே தான் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வந்து நாங்கள்லாம் திமுக வந்தனால திமுக தான் முதல்ல முன்னணியில் நிற்குது. அதுதான் இப்போ அந்த உங்களுடைய மனநிலை வந்து நம்ம வந்து அப்போ இருந்த நாங்கள் வந்து 24 வருஷம் ஆச்சு என்ன, அதனால அதெல்லாம் பழைய கதை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு இருந்த அதிமுக வேறு, இன்றைக்கு இருக்கிற அதிமுக வேறு. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாவற்றிலும் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வெற்றி பந்தயத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சார், தேர்தல் தேதி அறிவிச்ச நேரத்தில் முதல் கட்டமாகவும் அதுவும் ஒரே கட்டமாகவும் தேர்தல் தமிழ்நாடு நடக்குதுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை சொல்லியிருந்தாரு, தேர்தல் கமிஷனுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா என்பது எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப சுமூகமாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதனால் முதல் கட்டத்திலே நம்ம முடிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு எடுத்துக்கொண்டதாக ஒரு கருத்தையும் நாம் அந்த மாதிரியான கோணத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி என்பது நாடறிந்த உண்மை. இப்போ நாங்கள் வந்து யாரோடு எல்லாம் போட்டி போடணும்னா பிஜேபி தேர்தல் கமிஷன் எல்லாத்தோடையும் சேர்த்து தான் நாங்கள் மோதிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வருகிறது என்பதை இப்போ காலப்போக்கிலே பார்ப்பீர்கள். தேர்தல் கமிஷன் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது என்பதை பத்திரிகையாளர்கள் தான் நாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சார், அப்படி இருக்க காலகட்டத்தில் திமுக இந்தியா கூட்டணி வந்து அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் மக்கள் சக்தி வெற்றி காணும். எதையுமே மக்கள் சக்தி முன்னால் எதுவுமே கிடையாது. அதை மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி காணும். அவர்களை எல்லாம் முறியடிக்கும். உங்கள்கிட்ட தானே இப்போ இன்னைக்கு மோடி பேசும்போது சொல்லியிருக்காரு, ஜிகே மூப்பனார் பிரதமர் ஆகாதாம தடுத்தது வந்து காங்கிரஸ்காரங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? காரில் நடந்த சம்பவங்களை எல்லாம் இப்போ பேச முடியாது. அது வந்து அப்போ ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைந்தது, அதில் கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்தார்களே தவிர அது எடுத்தோடனே இப்போ வந்து மோடி நிறைய சொல்லுவார். 15 லட்சம் கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னார். அதை கேட்க மாட்டேங்க. 15 லட்சம் போடுறேன்னா நிறைய சொல்லுவார். வேறு அவர் வந்து ஆட்சியில் வந்த உடனே நம்மளுடைய மீனவர்களை வந்து யாரும் கைது செய்ய மாட்டாங்க, போட்டை பிடிக்க மாட்டாருன்னு சொன்னார். வாரம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வாரம் போட்டு போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி அதுக்கு இன்னும் ஒரு விடுவு காலம் வரல. நிறைய சொன்னார், ஒரு வருஷத்துக்கு இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னார், ஒன்றையும் காணாம். அதனால் மோடி சொல்கிறது எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஆனால் சிஎம் கோவையில் பேசும்போது கூட சொன்னார், கூட்டணி கட்சிகளுக்கு ஈஸியான தொகுதியை கொடுத்துட்டான்னு சொன்னார். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அண்ணன் எல்லா கட்சியும் எல்லா தொகுதியுமே ஈஸியான தொகுதி தான். எல்லா தொகுதியும் வெற்றி பெறுகிற கூட்டணி தான். எதுவும் இதில் கஷ்டமான தொகுதி என்று எந்த கூட்டணியும் கிடையாது. 40 தொகுதி எங்களுடையது ஈஸியான தொகுதி தான்.